வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஃப்ளாட் க்ரீன் பீன்ஸ் கறி செய்ய போகிறேன். வாங்க என்ன செய்ய போகணுன்னு பார்ப்போம். இந்த க்ரீன் பீன்ஸை இப்படி நீள வாக்கில் மெல்லிசாக அப்படியே வெட்டி எடுப்போம். முதல் பீன்ஸை சின்ன சின்ன துண்டாக வெட்டியாச்சுது. 280 கிராம் ஃப்ளாட் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இனி நாங்கள் இதை சமைப்போம். வாங்குவோம். கட்டி சூடு ஏறிட்டுது. இப்போ நான் இதுக்குள்ள 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்குவோம். மூன்று பெரிய உள்ளியை வெட்டி இருக்கு, அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். 3 பச்சை மிளகாய் அதையும் இதுக்கு போடுவோம். கருவேப்பிலையும் ரம்பையும் இருக்குது, அதையும் கூட சேர்த்து வதக்குவோம். இதோட ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை, காத்தேக்காண்டி அளவு வெந்தயம், ஒரு மேசக்கரண்டி அளவு மாசி கருவாடு அதையும் போட்டு இதோட நல்லா வதக்கி விடுவோம். காத்தேக்கரண்டி அளவு உப்பு, அரை காத்தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். 1.5 மேசக்கரண்டி அளவு தேங்காய் பால் பவுடரை 3 மேசக்கரண்டி தண்ணீரை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த போஞ்சிக்குள்ளே விடுவோம், நல்ல பீன்ஸுக்குள்ளே விடுவோம். விட்டு நல்லா கலந்துட்டு அதை நாங்கள் மூடி அவிய விடுவோம். அந்த தேங்காய் பாலை ஒரு டிஷ்ஷை 1 மேசக்கரண்டியோட தண்ணியில் அலசி அதையும் இருக்க விட்டு விடுவோம். விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டிட்டு நாங்கள் இதை மூடி முதல் அவிய விடுவோம். அவிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் ஒருக்கா பிரட்டி விடுவோம். பிரட்டிக்கிட்டு பால் வத்தும் வரைக்கும் நாங்கள் அதை மூடி விடுவோம். நான் ஒரு சின்ன துண்டு, ஒரு குட்டி வெஜிடபிள் க்யூப்ஸில் ஒரு சின்ன துண்டு போடுவேன். காத்தேக்க வேண்டி பெருஞ்சீரகத்தூள், காத்தேக்க வேண்டி மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு இந்த பற்றி கொண்டு வந்துட்டுது. பால்லையே அவிஞ்சிட்டுது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரட்டலாக எடுக்கிறதுக்காக வேண்டி விடுவோம். இப்போ உப்பு இருக்கா பார்ப்போம். உப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. கொஞ்சம் நல்லா பிரட்டி வரும் வரைக்கும் கொஞ்சம் விட போகிறேன். எல்லாம் நல்லா பிரண்டு வந்துட்டுது. நாங்கள் இனி இதை இறக்கி ஒரு டிஷ்ஷுக்குள்ளே போடுவோம்.